கர்த்தருடைய ஜனமே, இந்த காலை நேரத்தில் கர்த்தர் என் கூட பேசணும், எனக்கு உண்டானதை உணர்த்தி காட்டணும், என் கண்ணு முன்னாடிக்கு தெரியணும் ஆண்டவரே, என் பிரச்சனை எது என்பது என் கண்ணுக்கு முன்னாடி தெரியணும்ன்றவங்க மாத்திரம் கையை மேல உயர்த்தி, ஆண்டவரே இந்த தீர்க்க தரிசன விடுதலை உபவாச கூட்டம் என் சொந்த அறிவினாலும் சொந்த திறமையினாலும் என் மாம்ச சிந்தையினாலும் இங்க ஒரு வார்த்தையை நான் பேசக்கூடாது. நீர் அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை செய்கிற என் நல்ல தகப்பனே, சாரிபாத்து வீட்டுக்கு போனீரே, அங்கே ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னீரே, உன்னிடத்தில் இருக்கிறது என் கையில கொடு. நான் இந்த வார்த்தையை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். உங்க பிரச்சனை எது என்றதை நீங்க ஆண்டவர் கையில கொடுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள கர்த்தர் உன் குறைகள் எல்லாம் நிறைவாக்கி உன்னை நடத்த போகிறா. நல்ல வாயை திறந்து கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ரெண்டு கையை மேல உயர்த்தி ஒரு வார்த்தையை சொல்லி நாம் சோத்திரத்துக்குள்ள கடந்து போகலாம். நாதாவும் திருக்கரத்தில் இசைக்கருவி. வேற யாரால நம்ம கண்ணீரை துடைக்க முடியாதுங்க. வேற யாரால நம்ம துக்கத்தை மாற்ற முடியாது. வேற யாரால நம்ம தேவையை சந்திக்க முடியாது. இன்னைக்கு கர்த்தர் உன்னிடத்திலே கடந்து வந்திருக்கிறார். உனக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் இன்னைக்கு பேச விரும்புகிறார். உனக்காக உன் பிள்ளைக்காக கர்த்தர் பரிந்து பேசுகிற ஒரு தீர்க்க தரிசனமும் அபிஷேக விடுதலை கூட்டத்திற்கு வந்திருக்கிற அந்த வார்த்தை அந்த விதவி கிட்ட போச்சு. அவர் தீர்க்க தரிசனமா சொன்னாரு, உன் கையில இருக்கிறத என்கிட்ட கொடுத்துரு, நீ சுமக்கா தேவையில்லை, நீ சொல்லிடுங்க, அவர்கிட்ட சொல்லிடுங்க, இந்த 6 மாதம் உனக்கு நடக்காத காரியத்தை நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். என் அன்பு மகனே மகளே, அடுத்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வர்றதுக்குள்ள, டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ள நீ ஒரு அடையாளத்தை பார்ப்ப, நீ ஒரு அற்புதத்தை பார்ப்ப. கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு. டிசம்பர் மாதம் 2024 டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி வர்றதுக்குள்ள 31ஆம் தேதி மதியம் 12 மணிக்குள்ள நீ ஒரு அடையாளத்தை பெற்றுக்கொள்ள போற மகளே. உனக்கு கர்த்தர் ஒரு அடையாளத்தை திறக்க போகிறார். சில காரியங்கள் உங்களுக்கு நவம்பர் மாதமே ஆரம்பித்து விடும். நீங்க டிசம்பர் மாதம் நல்ல ஒரு ரிசல்ட்டை நீங்க வாங்குவீங்க கையில. உங்க கண்ணு பார்க்கும், அதை பார்க்க விடாதபடி செய்த சில வல்லமைய. ஹல்லேலூயா. நாதா உம் திருக்கரத்தில் இசைக்கருவீனா, என்னை நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தை அப்படியே நிறைவேறும்படி நாங்கள் சோத்தரித்து இந்த கூட்டத்தை நடத்த விரும்புகிறோம்ப்பா. குளோரியஸ். சங்கீதங்களின் புத்தகம், எல்லாரும் வேதத்தை எடுங்க. அறுபத்தி 8வது அதிகாரம் 35வது வசனத்தை எல்லாரும் வேதத்தை திருப்புங்க. எல்லாம் எடுக்கிட்டு சிஸ்டர், பக்கம் 711வது பக்கம், சங்கீதம்
68:35. தேவனே உம்முடைய பரிசுத்த ஸ்தலங்களிலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு ஒன்னு சத்துவத்தை 2 அருளுகிறவர். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருளுகிற தேவனுக்கு தான் இன்னைக்கு நம்ம ஸ்தோத்திரம் செய்ய போறோம். சில சத்துருவின் கிரியைகளை கர்த்தர் உடைத்து, சில பலவீனத்தின் ஆவிகளின் கட்டுகளை அறுத்து, பரிசுத்த ஆவியா நமக்கு பலம் தரபடி, நமக்கு தைரியம் தரபடி, நல்ல வாயை திறந்து 19வது வசனம். என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. எத்தனை பேர் கையை தட்டி சொல்ல முடியும்? அல்லேலூயா. கையை மேல உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இதுதாங்க தீர்க்க தரிசனம். நம்ம மேல சத்துரு எவ்வளவு பாரம் சுமத்தினாலும் அந்த பாரத்துல நம்ம விடுகிற தேவன் அல்ல, நம்ம இன்னைக்கு விடுதலை ஆக்குகிறவன். எத்தனை பேர் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றீங்க? நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஆரம்பமே ஒரு தெளிவா கர்த்தர் நடத்த விரும்புறாரு. பாரம் சுமக்கப்பட்டு வந்திருக்கிறியா? நீ கண்ணீர் விடுத்து வந்திருக்கிறியா? இன்னைக்கு உன்னை நான் ரட்சிப்பேன் கர்த்தர் சொல்றாரு. உன்னை நான் விடுப்பேன் கர்த்தர் சொல்றாரு. உன்னை தப்புவிப்பேன் கர்த்தர் சொல்றாரு. எத்தனை பேர் கையை தட்டி சொல்றீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சில மனிதர்கள் நம்மளை அப்படியே விட்டு பார்ப்பாங்க, ஆனா அவர் அப்படி கிடையாது. நம்மை ரட்சிக்கிறவர். இன்னைக்கு நம்ம கூப்பிடணும், ஆண்டவரே நல்ல தருகிற வசனத்தை நம்ம சோத்திரத்துல ஏன் ஆரம்பிக்கணும்? எதனால சோத்திரிக்கிறோம்? பலன் தருகிறாரு, சத்துவம் தருகிறாரு. எதுக்காக? என்னாலும் ஆண்டவருக்கு சோத்திரம் உண்டாவதாக. நம்மேல் பாரம் சுமத்தினாலும். யாரு? நம்மேல் பாரம் சுமத்தினாலும். நம்ம எதிராளி பாரம் சுமத்தினால நீங்க பயப்படாதீங்க. சொல்லுங்க பக்கத்துல. நீண்ட நாளா பாரம் சுமந்து வந்துகிற உனக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமா பேசுறாரு. இன்னையோட உன் பிரச்சனை மாறுது நான் விசுவாசிக்கிறேன். இன்னையோட உன் தோல்வி மாறுது நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் கையை மேல வச்சு சொல்றீங்க? ஆமென். உங்க பாரம் என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா உங்களை அழைச்சி வந்த ஆண்டவருக்கு தெரியும். நீங்க பாப்பீங்க. நான் சொல்ற தீர்க்க தரிசனமா சொல்ற சிலருக்கு சில பிரச்சனை எல்லாம் நீங்கிறத நான் பாக்குறேன். சிலருக்கு சில பாரம் எல்லாம் இப்ப நீங்கிறத நான் பாக்குறேன். பரிசுத்த ஆவியானவர் இறங்குறத நான் பாக்குறேன். ஆவியானவர்களை தொட போறாரு. ஆவியானவர்களை தொடுகிற நேரம் வந்துடுச்சு. ஆவியானவர்களை தொடுகிற நேரம் வந்துச்சு. இந்த வார்த்தைகள் என்ன சொல்லுதுன்னா, நீ கொஞ்சமும் பயப்படாத. நீ பலவீனப்பட்டாலும் அந்த பலவீனத்தை நான் தாங்குவேன். நீ கண்ணீர் வெடிச்சாலும் அந்த கண்ணீரை நான் துடைப்பேன். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குதுங்க? நான் சொல்லலைங்க, எழுதி எடுத்துன்னு வரல, என் ஆண்டவர் சாட்சி. நான் சோத்திரம் சொல்றதுக்கு மட்டும் தான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஆனா அதற்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் சொல்றேன். என்னாலும் ஆண்டவருக்கு சோத்திரம் உண்டாவதாக. நம்மேல் பாரம் சுமத்தினாலும். சொல்லுங்க, நம்ம மேல பாரம் சுமத்தினாலும், எவ்வளவு பாரம் சுமத்தினாலும் நம்ம தப்பு வீக்கத்திற்கு ஒருத்தர் இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ரட்சிக்கப்படாதிருக்கலாம், நிச்சயமாய் கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். பாரம் சுமந்து வந்திருக்கிற, கண்ணீரோட வந்திருக்கிற உனக்கு எனக்கு கர்த்தர் சொல்றாரு, இது ஒரு மனுஷ சத்தம் இல்ல, இது தேவனுடைய சத்தம். இது தீர்க்க தரிசனம் உள்ள சத்தம். கையை தட்டி ஒரு அல்லேலூயா. திருக்கரத்தில் இசை கருவினாலோர் பயன்படுத்தும். கை தட்டி பாடுங்க. me.
அதிசயமே, எனக்கு ஆனந்தமே, அதிசயமே, நாதாவும் திருக்கரத்தில் இசைக்கருவிதான். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆவியானவர் சொல்றாரு, உன் பாரம் இன்னைக்கு நான் மாற்ற விரும்புறேன். ஆனா கண்டிப்பா உன் மேல என்னதான் சுமத்துவாங்க? பேசுங்க. பாரம் சுமத்து. இந்த பொல்லாத மனிதன் என்னதான் செய்வான்? பாரம் டெய்லி உன் பிரச்சனைய வெளியே அனுப்ப மாட்டான். அத சொல்லி 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 உன்னை உடைய வைப்பா. கர்த்தரினுடைய ஆவியானவர் உன் மேல இறங்க போகிறாரு. கையை தட்டி சொல்லுங்க, ஐயா உன் பாதம் என் தஞ்சமே, அனுதினம் ஓடி வந்தே. ஐயா உன் பாதம் என் தஞ்சமே, அனுதினம் ஓடி வந்தே. ஆனந்தமே, அதிசயமே, ஆனந்தமே, அதிசயமே, நாதாவும் திருக்கரத்தில். கையை தட்டி பாடி மகிழ்ந்திருப்பே. நான் இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. ஆவியானவர் சொல்றாரு, உங்க மேல எவ்வளவு பாரம் சுமத்தப்பட்டு நீங்க வந்திருந்தாலும் உங்களை எழுப்பி நிக்க வைக்கிறதுக்கு 10 நிமிஷம் இல்ல. ஆனா உங்களை விடுவிக்கிறவர் யார் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மேல் பாரம் சுமத்தினாலும். எல்லாரும் சேர்ந்து படிங்களா, அந்த வார்த்தையை படிங்களேன். என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்னாலும் உண்டாவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மேல் பாரம் சுமத்தினாலும். நம்ம மேல என்ன சுமத்தினாலும்? பாரம் சுமத்தினாலும். அந்த பாரத்தை அப்படியே விடாம அவர் சொல்றாரு, பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. நம்மளை ரட்சிக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். ஆமீன். வரலையே, அல்லேலூயா, வரலையே. நான் மறுபடியும் சொல்லிட்டு வரேன். நீ ஏன் தெரியுமா? நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தை உங்களுக்கு கிரியை செய்ய போகிறது. இன்னைக்கு நான் உங்களோட பேச இருக்கிற தேவ செய்தியின் தலைப்பு, மறைவாய் இருக்கும் கண்ணியை உடைக்கும் அபிஷேகம். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு தெரிந்து பல காரியம்னா, நமக்கு தெரியாத அதை விட பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் இதை கட்ட உடைக்கணும். சில நேரத்தில் சொல்லுவோம், எங்களுக்கு யாரு பாஸ்டர் சூனியம் செய்ய போறாங்க, எங்களுக்குன்னா இப்படி மரணமா யாரு பண்ண போறாங்க. அப்ப ஏன் உங்கள் வாழ்க்கையில போராட்டம்? உங்க வாழ்க்கையில ஏன் அவமானங்களும்? உங்க வாழ்க்கையில ஏன் பிரிவினை, மரணங்கள்? இது எல்லாம் மறைமுகமாய் வைக்கிற சில கண்ணிகள். அல்லேலூயா. கையை மேல வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஆராதனையில ஆண்டவர் சொன்னாரு, நீ பயப்படாதம்மா, உனக்கு கண்ணி வச்சாலும் நான் அந்த கட்டை அறுப்பேன். கைய மேல உயர்த்தி ஹல்லேலூயா. கைய மேல உயர்த்தி, நல்லவரே இயேசு வல்லவரே, நன்மையால் என்னை என்றும் நிறைப்பவரே. ரெண்டு கையை மேல உயர்த்தி நான் சொல்றதை நல்ல கவனமாக கவனிச்சிருக்க. உனக்கு மறைவாய் வைத்த கண்ணிய கர்த்தர் உடைக்கணும்னா சொல்லுங்க. கணக்கில் வச்சிருக்கிறீங்கள,
என் கண்ணீரை கணக்கில் வச்சிருக்கிறீங்களே. எல்லாரும் எடுங்க யோபு 18:8 பக்கம் 6, 4, 8. மறைவாய் வைக்கும் கண்ணியை உடைக்கும் அபிஷேகம். அல்லேலூயா. இப்போது வாசிக்க கேளுங்கள். அவன் தன் கால்களினால் வலையில் அகப்பட்டு அவன் தன் காலினால் வலையிலே அகப்பட்டு வலை சிக்கலிலே நடக்கிறான். எதுல நடக்கிறான்? வலை சிக்கலிலே நடக்கிறான். பேசுங்க, எதுல நடக்கிறான்? வலை சிக்கலிலே நடக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவன் சிக்கல்ல மாட்டிக்கினான்னா அவளை சிக்கிறதுல அந்த சிக்கல் இருந்து வெளியே வரவே. இன்னைக்கு கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வரும்படி கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார். இப்போ யோபு சொன்னாரு, அவன் கால் வலையில சிக்கல்ல மாட்டிக்குது. சில மீன் பிடிக்க போறாங்க, வலை வச்சுருக்காங்க, அந்த வலை ரொம்ப பின்னிட்டாங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் அந்த வலைய எடுக்கவே முடியாது. சுத்திக்கிச்சுன்னா எடுக்கவே முடியாது. சில கயிறு கட்டும் போது அந்த கயிறு சரியா கட்டலாம், அது சுத்திக்கிச்சுன்னா அந்த கயிறு என்ன பண்ணுமா, அறுத்து தான் எடுக்கணும். ஆமீன் சொல்லுங்க. அவன் கால்களிலே வலை அகப்பட்டு வலை சிக்கலினாலே நடக்கிறான். இப்ப பாருங்களேன் 9ஆம் வசனம். கண்ணி அவன் குதிகாலை பிடிக்கும். எது? கண்ணி அவன் குதிகாலை பிடிக்கும். உங்களுக்கு இந்த பாதம் வலிக்குதா? இந்த இடத்துல உங்களுக்கு உள்பாதம் எரிச்சல் ஆகுதா? உங்களுக்கு கண்ணி இருக்குதுன்னு அர்த்தம். உங்களுக்கு குதிகால் சில நேரத்தில் நிற்கவே முடியாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க, நம்ம நடக்கிறோம் அதனால டாக்டர் போனீங்கன்னா ஜவ்வு தேஞ்சிச்சு, எலும்பு தேஞ்சிச்சு, அதை தேஞ்சிச்சு. ஏன்னா வேற சொல்லுது, உன் கால்ல என்ன இருக்குது? கண்ணி. ரொம்ப நேரம் நிக்க முடியாது. ரொம்ப நேரம் கால் அப்படியே பின்னல் ஆடும், நிக்க. எப்படா உட்கார போறோம், எப்படா உட்கார போறோம் நம்ம நினைக்க தோணும். ஆனா அதுல என்ன இருக்குது? கண்ணி அகப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் உன்னை வீட்டு வெளியே கொண்டு வரும்படி என் ஆண்டவர் இன்னைக்கு அழைத்து வந்திருக்கிறாரு. வேற சொல்லுது, அவன் கால் வலையில அகப்பட்டு வலையின் சிக்கலுக்குள்ளே, வலை சிக்கலிலே நடக்கிறான். எதுல நடக்கிறான்? வலை சிக்கலிலே நடக்கிறான். எவ்வளவோ ஜெபம் பண்ணணும், அந்த பிரச்சனை உடையல பாருங்க. அதுக்கு பேர் தான் சிக்கலு. இன்னைக்கு கர்த்தர் அதை உடைக்கணும். கைய மேல போய் தள்ளியிலேயே சொல்லுங்க. உன் குடும்பத்துல பல சிக்கல் இருக்குது, உன் குடும்பத்துல பல பிரச்சனை இருக்குது, உன் குடும்பத்துல பல போராட்டங்கள் இருக்குது, உன் குடும்பத்துல சில மந்திரவாதியுடைய சிக்கல் இருக்குது, சில ஏவலுடைய சிக்கல் இருக்குது. கர்த்தர் அனைத்து இன்னைக்கு உடைக்க உன்னை அழைத்து வந்திருக்கிறாரு. நல்லா கைய கட்டி நல்ல. சில வீட்டுல பிரச்சனை தீரவே தீராது. சில வீட்டுல பிரச்சனை முடியவே முடியாது. சில வீட்டுக்குள்ள என்ன செஞ்சாலும் பிரச்சனை வந்துட்டா வீட்டை மாத்துவாங்க, வாசலை மாத்துவாங்க, வீட்டை விட்டு வெளியே போவாங்க. அப்படி இருந்து அவங்க குடும்பத்துல என்னதான் இருக்கும்? சிக்கல் இருந்திருந்தா இருக்கும். இன்னைக்கு கர்த்தரை உடைக்க விரும்புறாரு. கைய மேல போய் தள்ளியலையா. இப்போ வலையில ஒரு மனுஷன் சிக்கிட்டேன்னா அவனுக்கு அடுத்த பேர் சொல்றது, அதுக்கு பேரு கண்ணி. எதை பிடிக்குமா? சொல்லுங்க. குதிங்கால்ல இருக்கிற கட்டு இன்னைக்கு கர்த்தர் உன்னை அறுத்து உன் காரியத்தை வெளியே கொண்டு வரப்படாது, வெளியே கொண்டு வரப்படாது. அது கொஞ்சம் கொஞ்சமா உன் குடும்பத்தையும், கொஞ்சம் கொஞ்சமா உன் சரீரத்தையும், கொஞ்சம் கொஞ்சமா உன்னை சாப்பிட்டு உன்னை கீழே படுக்க வைக்கும். கண்ணி அவன் குதிகாலை பிடிக்கும், பரிகாரர் அவனை மேற்கொள்வார்கள். யாரு அவனை மேற்கொள்வான்? பரிகாரர், செய்வனக்காரன் அவனை மேற்கொள்ளுவான். உனக்கு விரோதமா இருக்கிறவன் மேற்கொள்ளுவான். எது பிடிச்சிட்ட உடனே? கண்ணி. எதை பிடிச்சிட்ட உடனே? கண்ணி. இந்த சிஸ்டர்லாம் இருக்குது காலில் பிரச்சனை. கர்த்தர் இந்த கட்டுகள் எல்லாம் உடைக்க போகிறாரு பாருங்க. கண்ணி அவன் குதிகாலை பிடிக்கும், பரிகாரர் அவனை மேற்கொள்வார்கள். அவனுக்காக சுருக்கு, அவனுக்காக சுருக்கும் தரையிலும், அவனுக்காக கண்ணி வழியிலும் வைக்கப்பட்டிருக்கிறது. சுற்றிலும் இருந்து உண்டாகும் பயங்கரங்கள் அவனை திடுக்கிட பண்ணி. என்ன பண்ண வரும்? அவனை திடுக்கிட பண்ணி. சும்மாவே இருப்ப, உனக்குள்ள ஒரு என்ன வரும் தெரியுமா? பயம் வந்துடும். எதுவுமே நடக்காது.
நான் உங்களை எழுப்பு நிக்க வைக்க விரும்பல. தேவையில்லாத காரியத்தை குறித்து உனக்கு என்ன வரும்? பயம் இருக்குதா? கையை மேல உயர்த்து. உண்மை என்றவங்க மட்டும் கையை மேல உயர்த்து. எனக்கு தேவையில்லாத பயம் வருதுயா, வீட்டுல வெளியே போனா பயம் வருது. இதையெல்லாம் ஒரு கண்ணியின் கட்டு. கர்த்தருடைய ஆவியானவர கட்டுகளை வல்லமை இறங்கி கொண்டு. சங்கீதங்களின் புத்தகம் திருப்புங்க 140ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அகங்காரிகள் எனக்கு கண்ணியையும், அகங்காரிகள் எனக்கு கண்ணியையும் கயிறுகளையும் மறைவாய் வைக்கிறார்கள். மறைவாய் வைக்கிறார்கள். வழியோரத்திலே வலையை விரித்து எனக்கு சுருக்குகளை வைக்கிறார்கள். எனக்கு சுருக்குகளை வைக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் கட்ட ஒன்னையும் அவிழ்க்க போகிறாரு. பாருங்க, அகங்காரிகள் சொல்லுங்க. அகங்காரிகள் எனக்கு கண்ணியையும், எனக்கு ஒன்னு கண்ணியையும் கயிறுகளையும், 2வது கயிறுகளையும் மறைவாய் வைக்கிறார்கள். என்ன இன்னைக்கு உடைக்க விரும்புறாரு? உனக்கு மறைவாய் இருக்கும் கண்ணிகளை உடைக்கும் அபிஷேகம். அந்த கண்ணிக்கு பேர் தான் செய்வினை கண்ணி. உன்னால அவங்க டைரக்டா வந்து என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ளவே முடியாது. ஏன் சூனியம் செய்யறான், ஏன் மாந்திரிகம் செய்யறான், உன்னை டைரக்டா வந்து அவனால என்ன பண்ண முடியாது, ஒரு அடி கூட என்ன பண்ண முடியாது, அடிக்க முடியாது. ஆனா மறைமுகமா பண்ற திட்டங்களை கர்த்தர் இன்னைக்கு உடைக்கணும். உன் பிள்ளைக்கு மறைமுகமா செய்யறத, உன் குடும்பத்துக்கு மறைமுகமா செய்யறத, உன் வியாபாரத்துக்கு மறைமுகமா செய்யறத, உன் வேலைக்கு மறைமுகமா செய்யறத. நல்ல கவனிச்சல, சிலர்லாம் வந்து வெளிப்படையா பேசவே மாட்டாங்க. நல்ல கவனிச்சல, வெளிப்படையா முகத்தை மாத்துவாங்க பாருங்க, அது உன் மேல கண்ணியா இறங்கும். ஒரு அடி கூப்பிட்டு கூட பலால்னு ஒரு அடி அடிச்சு நீ செய்யறது தப்பு, நீ பார்த்து நடந்துக்கு சொல்றது நான் நல்லது. ஆனா நமக்கு மறைமுகமா சில கண்ணிகளை வைக்கிறாங்க. என் கர்த்தருடைய ஜனமே, இந்த மத்தியான வேளையில நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்தால் ஆண்டவர் அந்த சுருக்குகளிலிருந்து நாம் விடுதலையாக. வாசிப்போம் 6வது வசனம். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் தேவன் என்றேன். கர்த்தாவே, என் விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு செவி கொடு. ஆண்டவராகிய கர்த்தாவே, நல்ல கவனிச்சிருங்க, ஆண்டவராகிய கர்த்தாவே, என் ரட்சிப்பின் பலனே, என் ரட்சிப்பின் பலனே, யுத்த நாளில் என் தலையை மூடினீர். எத்தனை பேரு நான் இன்னைக்கு இந்த வல்லமை வீட்டுக்குள்ள இறங்கணும். சத்துருவின் கண்ணி வரும்போது கர்த்தர் உங்க தலைய சத்துருக்கு மத்தியில, அல்லேலூயா, அல்லேலூயா, உங்களுக்கு மறைமுகமா வரும்போது கர்த்தர் உங்களை என்ன பண்ணணும்? பேசுங்க, என்ன பண்ணணும்? பேசுங்க, என்ன பண்ணணும்? என கர்த்தர் தமது போர்வையினால இன்னைக்கு மூட போறாரு. உன் கர்ப்பத்தை கர்த்தர் மூட போறாரு. காரியத்தை கர்த்தர் மூட போறாரு. சத்துருவை எதிர்த்த வலைக்கு முன்னாடி கர்த்தர் உன்னை மூடி பாதுகாக்க போறாரு. நல்ல கையை தட்டிரலே. படிங்க 141ஆம் அதிகாரம் சங்கீதம் 7வது வசனம். பூமியின் மேல் ஒருவன் மரத்தை விட்டு பிளக்கிறது போல எங்கள் எலும்புகள் பாதாள வாய்க்கு நேராய் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. கவனிச்சுட்டே வாங்க. ஆனாலும் ஆண்டவர் ஆகிய கர்த்தாவே, நோக்கி இருக்கிறது, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது, உம்மை நம்பி இருக்கிறேன், உம்மை நம்பி இருக்கிறேன். என் ஆத்துமாவை வெறுமையாக விடாதேயும். அல்லேலூயா. உன்னை நம்பி இருக்கிறேன். என் ஆத்துமா இன்னைக்கு என்ன போக கூடாது, வெறுமையாய் போக கூடாது. பேசுங்க, சொல்லுங்க, பேசுங்க. கண்ணி தெரிக்கும். நாம் இன்னைக்கு தப்பித்து கொள்ள போறோம். குதிங்கால கண்ணி மாத்திரமல்ல, நம் மண்ணில் செஞ்சு வச்சுக்கிற கண்ணி, நம்ம மண்ணில் இருக்கிற சர்ப்பம், நம்ம மண்ணில் இருக்கிற தகுடு, நம்ம மண்ணில். அல்லேலூயா. என் ஆத்துமாவை வெறுமையா விடாதையும். 9வது வசனம் படிக்கல. அவர்கள் எனக்கு வைத்த கண்ணிகளுக்கு, சிக்கல்களுக்கு, அக்கிரமக்கார
குறுக்குகளுக்கும் என்னை விலக்கி ரட்சியும். துன்மார்க்கர் தங்கள் வலைகளில் அகப்படுவார்களாக. அல்லேலூயா. கர்த்தர் தீர்க்கதரிசனமா சொல்றாரு, உன்னை எவன வலையில சிக்க வைத்தானோ அவனை கர்த்தர் வலையில சிக்கி கொள்ளும்படி கர்த்தர் செய்ய போறாரு. எவன் வாசலை அடைத்தானோ, எவன் குடும்பத்தை கெடுத்தானோ, எவர்கள் உனக்கு விரோதமாய் காரியத்தை செய்தார்களோ அவர்களை அகப்படும். எத்தனை பேரு ஆண்டவரே என்னை வெட்கப்படுத்தாதபடி, என் ஆத்துமாவை வெட்கப்படுத்தாதபடி என்னை விடுதலையாக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகக்கூடாதபடி எகிப்தில் உபாயம் பண்ணினார்களா, அவளுக்கு மறைவாய் பெருகக்கூடாதபடி வைத்த கண்ணிகளுக்கு கர்த்தர் விளக்கினதை போல உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா மறைமுகமா பேசுற, மறைமுகமாய் செய்கிற, மறைமுகமாய் எதிர்த்து வருகிற வல்லமையை கர்த்தர் உடைக்கிறோம். ஜெப உதவிக்கு 9711127519 மற்றும் 8098814883.